Hi friends, this is Nivita. In the video, 10th standard science page number 145 types of chemical reactions lesson factors influencing the rate of reaction. இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோலயே வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம். அதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து எவ்வளவு ஸ்பீடா நடக்குது அப்படிங்கறத நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படினு சொல்லுவோம். சோ அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் தேவை, அதுக்கு என்னென்ன காரணிகள்லாம் வந்து முக்கியமா இருக்கு அப்படிங்கறது தான். இப்போ நீங்க நல்லா படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன காரணமா இருக்கும், உங்களுக்கே உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், அல்லது உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணலாம், அல்லது டீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுனால நீங்க படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்ல. ஸோ அதை மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு என்னென்ன காரணம்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது அந்த ரியாக்ஷனோட அந்த ஸ்பீடை வந்து நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா? இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அயன் வந்து கெட்ஸ் ரஸ்டட் ஃபாஸ்டர் இன் அன் ஆசிட் தேன் வாட்டர். அயன் வந்து நார்மலாக துரு பிடிக்கும்ல, ஸோ அது வந்து வாட்டரில் துரு பிடிக்கும். பட் ஆசிட்னு வரும்போது அது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக துரு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரஸ்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு ரியாக்ஷனே நம்மளால் ஃபாஸ்ட் பண்ண முடியுதுல்ல. இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். அந்த ரியாக்டன்ட்டுக்கே ஒரு நேச்சர் இருக்கும். ஸோ அது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், ப்ரெஷர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட், இதெல்லாமே என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னா, அந்த ரியாக்டன்ட் அப்படிங்கிறது என்னது? இப்போ நம்ம ஏபி அப்படிங்கிற ஏதோ ஒரு ரெண்டு பொருளை போடுறோம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி போடுறோன்னா எனக்கு சி அப்படிங்கிறது கிடைக்குன்னா, இது ரெண்டு தான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம ரியாக்டன்ட். எது வந்து ரியாக்ட் ஆகுதோ ரியாக்டன்ட், இதை வந்து நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ரியாக்டன்ட்டோட நேச்சரை பொறுத்தா எனக்கு அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து மாறுபடும்னு சொல்கிறாங்க. த ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஃபாஸ்டர் தேன் வித் அசிட்டிக் ஆசிட். அதாவது சோடியம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும் தேன் வித் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பேசிக்காகவே அதோட நேச்சர் என்னென்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ஆசிட். நீங்கள் ஹையர் கிளாஸஸில் இதை பற்றி படிப்பீங்க. ஸோ ஸ்ட்ராங்கர் ஆசிட் அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து ஃபுல்லாகவே டிசோசியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ கேசிஎல், அதாவது HCl அப்படின்னு இருந்ததுன்னா H + Cl- அப்படின்னு ஃபுல்லாகவே டிசோசியேட் ஆகும். அதுதான் ஸ்ட்ராங்கர் ஆசிட்னு சொல்கிறது. அசிட்டிக் ஆசிட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஆசிட் கிடையாது, அது வந்து ஒரு வீக் ஆசிட் சொல்லுவோம். ஸோ அதனால தான் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட்டோட நேச்சர் வந்து அந்த ரியாக்ஷனோட ரேட்டை வந்து நிர்ணயிக்குதுல்ல. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ரியாக்ஷன் பார்க்கலாமா? முதல்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சோடியம் வந்து நம்ம எது கூட போடுறோம்? HCl கூட போடுறோம். அப்போ என்ன ஆகும்? ஆக்சுவலி வந்து Na+, ஓகே, இது வந்து H + Cl- அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ளஸும் இந்த மைனஸும் தானே கூட சேர்ந்துருக்கோம். அப்போ NaCl அப்படின்னு மாறும். இந்த ஹைட்ரஜன் வந்து எப்போவுமே ஹைட்ரஜன் கேஸ் H2ஆக தான் போக முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து H வந்து 2 இருக்குது, பேலன்ஸ் பண்ணலாமா? H வந்து 2 இருக்குது, பட் இங்கே H வந்து 1 தான் இருக்குது. ஸோ நான் முன்னாடி இங்கே 2 போட்டுக்கிறேன். இப்போ இங்கே Cl வந்து 2 இருக்குது. ஸோ Cl நான் இங்கே வந்து போட முடியாதனால நான் முன்னாடி 2 போட்டுக்கிறேன். இப்போ Na-வும் 2 இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து முன்னாடி போட்டுக்கிறேன். இப்போ Na2 ஆகிடுச்சு, Cl2 ஆகிடுச்சு, H1 2 ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சா? அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசிட்டிக் ஆசிடோட ரியாக்ஷன் நடக்கிறதுனா என்னது? சோடியம் ப்ளஸ் CH3COOH அப்படிங்கிறது தான் வந்து அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா. அது எப்படி டிசோசியேட் ஆகும்னா, CH3COO- ப்ளஸ் H+ ஆகும். தட் இஸ் அதான் சொன்னல, வீக் ஆசிட் சொன்னல, அது வந்து ஃபுல்லாக டிசோசியேட் ஆகாதுன்னு. இது வந்து ஏற்கனவே வந்து Na+ அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த Na+ம் CH3COO- சேர்ந்துடும். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? CH3COONA அப்படிங்கிறது வரும், ப்ளஸ் H2 கேஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு என்னது? CH3COONA ப்ளஸ் H2 கேஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு 2 H இருக்குல்ல, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா முன்னாடி வந்து 2ன்னு போட்டுக்கிறேன். இப்போ CH3COO எல்லாமே 2ஆக மாறுதில்ல. அப்போ இதுக்கு முன்னாடி 2ன்னு போட்டால் Na-ஓட வேல்யூ வந்து 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல Na-ஓட வேல்யூ என்ன ஆகும்? எனக்கு 2ன்னு வரும். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்லோவாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நம்ம போடுற இந்த ரியாக்டண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த ரியாக்டண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட்னால இது ஃபாஸ்ட்டாக நடந்தது, இது வீக் ஆசிட்னால இது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. கான்சன்ட்ரேஷன் அப்படின்னாலே அது எவ்வளவு அளவில் இருக்குது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இதில் வந்து நான் இவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து எனக்கு இந்த அளவுக்கு நிறையா அந்த சொல்யூட் இருந்தது அப்படின்னா அதை நான் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே வந்து இந்த அளவுக்கே தண்ணி எடுத்துக்கிறேன், பட் கொஞ்சமாக மட்டும் எனக்கு அந்த சொல்யூட் பார்ட்டிக்கல் இருந்ததுன்னா அதை நான் வந்து டைல்யூட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? அப்போ அந்த ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன? Changing the amount of the reactant also increases the rate of the reaction. அந்த ரியாக்டன்ட்டோட அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவும் என்னால் வந்து ரியாக்ஷனோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். The amount of substance present in a certain volume of the solution, அதாவது எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த certain volume of the solutionல இருக்குது. Can you understand? The amount of substance
present in a certain volume of solution is called concentration அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் ஒரு வால்யூமில் ஒரு சொல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிறத கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும், மோர் பார்ட்டிகல்ஸ் பெர் வால்யூம் எக்ஸிஸ்ட் இன் இட். இப்போது இதில் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் வால்யூமில் எனக்கு என்ன இருக்குது, நிறைய இருக்குது. கரெக்டாக மோர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. கரெக்டாக ஒரு பர்டிகுலர் வால்யூமில் எனக்கு மோர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அண்ட் ஃபாஸ்டர் த ரியாக்ஷன், அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரானுலேட்டட் ஜிங்க் அப்படிங்கிறது எனக்கு வந்து 2m, கேபிட்டல் எம்னா நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க மொலாரிட்டி அந்த கான்செப்ட்லாம். ஸோ 2m ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும் கிரானுலேட்டட் ஜிங்கோட தென் 1m ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை விட. ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. 2 மொலாரிட்டினா அதிகம், 1 மொலாரிட்டி அப்படிங்கிறது கம்மி. ஸோ இதில் வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த வயிற்றில் வந்து வயிற்று பகுதியில் நெஞ்சில் எல்லாமே வந்து ஒரு மாதிரி லைக் பேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அப்போ வந்து ஆன்டாசிட் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு வேளை வந்து அந்த 2 டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அந்த ஆசிட் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே அல்லது அந்த நெஞ்சிலலாம் அந்த இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து நம்ம 2 ஆன்டாசிட் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஆன்டாசிட் எடுக்கிறதுக்கு பதிலாக. பிகாஸ் அப்போ வந்து எனக்கு அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து ஃபாஸ்ட் ஆகும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். அதே மாதிரி இப்போ வந்து ஆசிட் ரெயின்லாம் வருதுல்ல. ஸோ அந்த ஆசிட் ரெயினில் நிறைய ஆசிட் இருந்ததுன்னா எனக்கு அந்த மார்பிள் இருக்குல்ல, அந்த தாஜ்மஹால்லாம் வந்து நிறம் மாறுது அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஸோ அந்த மலையில் வந்து ஒரு வேளை நிறையா கான்சன்ட்ரேஷன் அளவுக்கு அந்த ஆசிட் இருந்ததுன்னா எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நிறம் மாறும். பட் அந்த மலையில் வந்து அந்த ஆசிட் ரெயினில் வந்து கம்மியான கான்சன்ட்ரேஷனில் எனக்கு ஆசிட் இருந்தது அப்படின்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக அந்த கலர் வந்து ஃபேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர். மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் எப்போனா அதிகமான அதிகமான டெம்பரேச்சரில் தான். பிகாஸ் நம்ம ஹீட் கொடுக்கறதுனால ரியாக்டன்ஸ்க்கு வந்து நிறைய எனர்ஜி கிடச்சிரும். இப்போது இதுக்குள்ளே இதுதான் இருக்குன்னா, ஸோ இதுக்குள்ளே எனக்கு வந்து ரியாக்டன்ஸ் இருக்கும், இது ரெண்டுத்துக்கு இடையில பாண்ட் இருக்கும், இது ரெண்டுத்துக்கு இடையில பாண்ட் இருக்கும், இது ரெண்டுத்துக்கு இடையில. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஹீட் பண்ணுறதுனால இதனோட பாண்ட் எல்லாமே என்ன ஆகிடும்னா எனக்கு பிரேக் ஆகிடும். ஓகேவா? பிகாஸ் ஆடிங் ஹீட் டு த ரியாக்டன் provides energy to break more bonds and thus speed up the reaction. அப்போ இது வந்து மொத்தமாக போகிறக்கு பதிலாக இது வந்து தனித்தனியாக போய் அது மற்ற இது கூட வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணிடும்ல. ஸோ அதனால தான் அது வந்து ஃபாஸ்ட்டாக போய் more bonds and thus speed up the reaction. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் ரியாக்ட் ஸ்லோலி வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ரூம் டெம்பரேச்சரில் கால்சியம் கார்பனேட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணும். பட் அதை வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டோட ஃபார்ம் என்னது, CaCO3. அது வந்து நம்ம எது கூட போடுறோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட போடும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, ஸோ அது கிடைக்கிற ப்ராடக்ட் மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கால்சியம் கார்பனேட் கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போடும்போது எனக்கு கால்சியம் குளோரைட் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும், CaCl2 அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். அடுத்தது வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணலாமா? அப்போ கால்சியம் குளோரைட் அப்படின்னு சொல்லும்போது குளோரைட் வந்து 2 இருக்குது, பட் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து 2 அப்படிங்கிறது போட்டுக்கிறேன். இப்போ ஹைட்ரஜன் வந்து 2ஆக மாறிடுச்சு. இப்போ கால்சியம் பாருங்கள், கால்சியம் 1 இருக்குது, கால்சியம் 1 இருக்குது, குளோரின் 2 இருக்குது, குளோரின் 2 இருக்குது, கார்பன் 1 இருக்குது, கார்பன் 1 இருக்குது, ஆக்சிஜன் 3 இருக்குது, இங்கே வந்து ஆக்சிஜன் இங்கே 1 2 இருக்குது, இங்கே 1 3 இருக்குது. ஓகே, ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சா? ஸோ இங்கே வந்து அதுதான் இதே வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவும், இதே நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கான்செப்டில். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் அப்படின்னா நம்மளால் ஹீட் பண்ணுறது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் எல்லாமே வைக்கும்போது, ஃபுட் எல்லாமே வைக்கும்போது எனக்கு கெடுறது வந்து கம்மியாக இருக்குல்ல. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வெளியில் வைக்கும்போது இந்த பாக்டீரியா, நம்ம வெளில வைக்கிற சாப்பாட்டில் எல்லாமே பாக்டீரியா இருக்கும். அது என்ன செய்யும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரொபகேட் ஆகும், லைக் ஃபாஸ்ட்டாக வந்து அதோட ப்ரீடிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுல வைக்கும்போது அதோட ப்ரீடிங் ப்ராசஸ், அதாவது அது வந்து ப்ரொபகேட் ஆகுறது, அது வந்து மல்டிப்ளை ஆகிறது அப்படிங்கிறது வந்து கம்மியாகும். ஓகேவா? ஸோ அது மூலிமா வந்து அந்த ஃபுட்டு வந்து ஃபாஸ்ட்டாக கெட்டு போகாமல் என்னால் பாதுகாக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்க கான்செப்ட். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்னால் நம்ம ஈஸியாக ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நம்ம டெய்லியும் வந்து ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. ஸோ ப்ரெஷர் குக்கரில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதிகமான ப்ரெஷர் கொடுக்குறோம். கரெக்டாக? ஸோ இப்படி இருக்கும் அந்த ப்ரெஷர் குக்கர். ஓகேவா? ஸோ அந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதிகமான ப்ரெஷர் கொடுக்குறோம். ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த உள்ளே இருக்கிற ஃபுட் அப்படிங்கிறது எனக்கு நார்மலாக வந்து அதில் வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும். ஓகேவா? ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும்.
அதாவது இப்போ நம்ம ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுக்கும்போது அந்த ப்ரெஷர் குக்கர் வந்து அந்த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் H2O வந்து அது வந்து அதிகப்படுத்தும். ஓகேவா? ஸோ அப்போ 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்து தான் அந்த குக்கிங் வந்து உள்ளே நடக்கும். அதனால் குக்கிங்கும் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்துடும். ஸோ அதனால் ப்ரெஷர் அதிகரிக்கும் போது எனக்கு அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த ரியாக்டன்ட் ஆர் கேஸஸ், இந்த நம்ம பண்ணுற அந்த ஒரு ரியாக்டன்ட் வந்து கேஸஸாக இருந்ததுன்னா அதுக்கு நான் ப்ரெஷர் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். திஸ் இஸ் பிகாஸ் ஆன் இன்க்ரீஸிங் த ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ரியாக்டிங் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக வரும் அண்ட் கொலைடு ஃப்ரீக்வெண்ட்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இங்கே வந்து நான் ஏதோ ஒரு கேஸ் வச்சுருக்கேன், சரியா? 2 கேஸ் இருக்குது. இதில் வந்து நான் வந்து கம்மியான ப்ரெஷரில் இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாமே என்ன செய்யும்? அது ஒன்றுத்து கூட ஒன்று வந்து வராமல் அது பாட்டுக்கு தன்னோட வேலையை செஞ்சுட்ருக்கும். பட் அதே நான் இதை வந்து ஹை ப்ரெஷரில் போடுறேன், ப்ரெஷரை வந்து நான் அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரியாக்டண்ட்டாக இருக்கிற அந்த கேஸஸ் எல்லாமே ஒன்றத்தோட ஒன்று கொலைட் ஆகி, ஓகேவா, க்ளோஸர் ஆகி ஃப்ரீக்வெண்ட்லாம் கொலைட் ஆகும்போது அதுக்கு இடையில் வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ப்ரெஷர் அதிகரிக்கும் போது உங்களுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷனையும் வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறத நம்ம கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வெங்காயத்தை எல்லாமே வதக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா உப்பை வந்து கொஞ்சம் போடுவோம். அது வந்து கேட்டலிஸ்ட்டாக உபயோகப்படும். ஸோ அந்த மாதிரி அந்த வெங்காயம் வதங்கிறது ஃபாஸ்ட்டாக நடக்கும் நான் உப்பு போட்டால். ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த கேட்டலிஸ்ட்னால் என்ன, அது எப்படி ரேட் ஆஃப் த ரியாக்ஷனில் வந்து ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டலிஸ்ட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வித்தவுட் பீயிங் கன்சியூம்ட் இன் த ரியாக்ஷன். ஆக்சுவலி நம்ம வதக்குனதுக்கப்புறம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் தனியாக உப்பு போடுவோம், கரெக்டாக? ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த கேட்டலிஸ்ட் வந்து அந்த ரியாக்ஷன் கூட போகாது, அது வந்து அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை மட்டும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சர்டன் ரியாக்ஷனில் ஆடிங் ஏ சப்ஸ்டன்ஸ் அஸ் எ கேட்டலிஸ்ட், அந்த கேட்டலிஸ்ட் மாதிரி சில சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணும்போது அது ரியாக்ஷனோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் குளோரேட் அப்படிங்கிறது என்னது? KClO3, ஓகேவா? KClO3 அப்படிங்கிறத நான் வந்து ஹீட் பண்ணும்போது எனக்கு அது டீகம்போஸ் ஆகி பொட்டாசியம் குளோரைடாகவும் ஆக்சிஜன் கேஸாகவும் கிடைக்கும். பட் ரொம்ப ஸ்லோவாக கிடைக்கும். அதே மேங்கனீஸ் டை ஆக்சைடு அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணினா அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் இதை ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க, பொட்டாசியம் குளோரைட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பொட்டாசியம் குளோரைடும் ஆக்சிஜனும் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதனால் பேலன்ஸ் பண்ணலாமா? இங்கே ஆக்சிஜன் வந்து 3 இருக்குது, இங்கே ஆக்சிஜன் 2 தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து 2 போட்டுக்கிறேன், இங்கே வந்து 3 போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு? ஆக்சிஜன் 3 2 6 3 2 6ன்னு வந்துருச்சு. இப்போ கேவும் சிஎலும் 2 இது இருக்குது. ஸோ அதனால் KCl வந்து 2 போட்டுடலாமா? பட் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். பட் இப்போ நான் இதுவே வந்து மேங்கனீஸ் டை ஆக்சைடை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கேட்டலிஸ்ட் போடுறதுனால இப்படி இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட்டோட சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். வென் சாலிட் ரியாக்டன்ட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த ரியாக்ஷன், ஏதோ ஒரு சாலிடாக இருக்கிற ஏதோ ஒரு ரியாக்டன்ட்டை நான் வந்து ஒரு ரியாக்ஷனில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, தேர் பவுடர்டு ஃபார்ம் ரியாக்ட்ஸ் மோர் ரெடிலி. அது வந்து பவுடர் ஆக்கணும் அப்படின்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். சாலிடாக அப்படியே இப்போ நான் ஏதோ ஒரு ரியாக்ஷனில், ஓகேவா, நான் ஏதோ ஒரு ரியாக்ஷனில் இப்படி சாலிடாக இப்படி போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ரியாக்ஷன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்காது. பட் இந்த ரியாக்டன்ட்டே நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பவுடர் ஆக்கி போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பவுடர்டான கால்சியம் கார்பனேட் வந்து ஈஸியாக ரெடிலியாக ரியாக்ட் பண்ணும். இது கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட தேன் மார்பிள் சிப்ஸ் அப்படிங்கிறது மொத்தமாக இருக்கிறது. அதாவது கால்சியம் கார்பனேட் தான் நம்ம மார்பிள் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து பவுடர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நம்ம முன்னாடி இந்த ரியாக்ஷன் பார்த்துருக்கோம் இல்லை, கால்சியம் கார்பனேட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட போடும்போது எனக்கு வந்து கால்சியம் குளோரைட் அதெல்லாமே கிடைக்குதுன்னு பார்த்தோம்ல. இதில் வந்து இந்த கால்சியம் கார்பனேட்டை நம்ம மொத்தமாக இப்படி ரவுண்டாக போட்டோன்னா எனக்கு வந்து லைக் அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்காது. அதே நான் பவுடராக போட்டேன்னா எனக்கு அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பவுடரிங் ஆஃப் த ரியாக்டன்ட் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் மோர் எனர்ஜி இஸ் அவைலபிள் ஆன் த கொல்யூஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் பார்ட்டிகல்ஸ், த ரியாக்ஷன் ரேட் இஸ் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் இப்படி ஒரு ரியாக்டண்ட்டை போடுறேன். ஸோ அப்போ அந்த ரியாக்டண்ட்டில் எனக்கு எங்கெங்கெல்லாம் சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகும், இங்கே அதுக்கப்புறம் முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகும், பின்னாடி எக்ஸ்போஸ் ஆகும், அவ்வளோதானே. இப்போ நான் இதே வந்து 2ஆக பிரிக்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த ஒரு கியூபாய்டே நான் வந்து 2ஆக பிரிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 2ஆக பிரித்தா எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதே மாதிரி 2 கியூப் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், கரெக்டாக. அப்போ இது வந்து இங்கே
அதாவது உங்களுக்கு இந்த ரெண்டாக பிரிக்கணும்ல, ஸோ அந்த 2 இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும் கரெக்டாக. அந்த 2 இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறதுனால எனக்கு அங்கேயும் வந்து ஹீட் எல்லாமே படுறதுனால ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் இன்னும் இது பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறதும் வந்து இந்த ரியாக்ஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகும்ல. லைக் அந்த சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறது என்னென்ன ஏரியாலாம் வந்து வெளியில் தெரியுதோ அதெல்லாம். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் இதுவாகும்ல. இப்போது என்ன செய்வாங்க அப்படின்னா சார்கோல்லாம் இருக்குல்ல, சார்கோல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த கறி துண்டு எல்லாமே வந்து குட்டி குட்டி பீசஸாக போடுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பெரிய பீசஸாக போட்டிங்கன்னு வைங்க, அதை ஹீட் பண்ணி அது வந்து ரியாக்ஷன் கொடுத்து அந்த வெசலை வந்து ஹீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன செய்வாங்கன்னா இந்த சார்கோலை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடுவாங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணும்போது அது ஹீட் பண்ணும்போது அது வந்து சூப்பராக ஹீட் ஆகிடும். அதே மாதிரி அந்த மேலே வச்சுருக்க வெசலையும் வந்து சூப்பராக ஹீட் பண்ணிவிடும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போது ஏதோ பெருசாக சமைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா லைக் அப்படியே இப்போ ஒரு சிக்கன் பீஸ் அப்படின்னா கூட இதை ஃபுல்லாக வச்சுருந்தோன்னே எனக்கு என்ன ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். அந்த டைம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்கும். பட் இதே வந்து இந்த சிக்கன் பீசஸை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுதான் சொல்கிறாங்க அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டர்னா நான் இப்போ என்ன ரியாக்டன்ட் போடுறேனோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதனோட ஏரியா வந்து எவ்வளோ வந்து வெளில எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அதுதான். Powdering of the reactant increases the surface area and more energy is available on collision of the reactant particle. அப்போ நிறைய ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கும் அந்த reactant particlesோட கொலைட் ஆகுறது. ஸோ அப்போ வந்து thus the reaction rate வந்து அந்த rate of the reaction வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக 11th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.